வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பிரியமான யூடியூப் சேனல் ஸ்பீக்கர்ஸ். உங்களை மீண்டும் சந்திப்பில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு மே 1 தொழிலாளர்கள் தினம். எல்லாருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம பேச போகும் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திரையுலகத்தின் இளம் சூப்பர் ஸ்டார் இளைய தளபதி நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய குடும்பத்தினரையும் சுற்றி. ஆனா இது ஒரு சினிமா அப்டேட் இல்லை, ஒரு அழகான மனதை தொட்ட ஒரு குடும்ப பயணம் பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. கீழடி அருங்காட்சியகத்துக்கு தனது மனைவி மற்றும் மகளுடன் சென்ற சிவகார்த்திகேயன் சார் உண்மையில அங்க போறதுக்கான காரணம், ஏன் இந்த இடம் அவருக்கு இவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பீக்கர்ஸ் யூடியூப் சேனலுக்கு விசிட் பண்றீங்கன்னு சொன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்து நோட்டிபிகேஷன் வந்து. சிவகார்த்திகேயன் என்றாலே நமக்கு முதல்ல தோன்றது அவரது நகைச்சுவையும் எப்போதும் சிரித்த முகம் தான். ஆனா சினிமாவுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையிலும் அவர் மிக நேர்மையான ஒரு குடும்பஸ்தன், குடும்பத்தை நேசிக்கும் ஒரு நபர் என்பதை நாம மறக்க கூடாது. அவருடைய மனைவி ஆர்த்தி, மகள் ஆராதனுடன் இருக்கும் அவரது புகைப்படங்கள் அடிக்கடி சோசியல் மீடியால வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கு. ஒரு அருமையான கணவன், அன்பான தந்தை, இதுதான் சிவகார்த்திகேயன் சார். சமீபத்துல சென்னையில் நடந்த IPL போட்டியை பார்க்க சென்ற சிவகார்த்திகேயன் தன் மனைவியுடன் மகளுடன் வந்திருந்தாங்க. அங்கே அவங்க சந்தித்த ஒருவர் தான் திரையுலகத்தில் இன்னொரு மெகா ஹீரோ தல அஜித். அவங்களது ஸ்டீல்கள் இணையதளத்துல தீயா பரவி இருந்தது. நம்ம லாஸ்ட் வீடியோலையும் போட்டிருந்தோம்ல. இவங்க இருவரும் ஒரே படத்துல சேரணும்னு ரசிகர்கள் ஏற்கனவே காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி சிவகார்த்திகேயன் கோட் படத்துல விஜய் சாரோட நடிச்சாரோ அதே போல இன்னொரு வாய்ப்புக்காக அஜித்துடன் நடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காரு. இந்த சந்திப்பு ரசிகர்களுக்கு ஒரு சின்ன சிக்னலா, ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி கிடைச்சிருக்கு. ரீசென்ட் டைம்ல வைரலான அந்த புகைப்படத்தை சிவகார்த்திகேயன் அவங்க கீழடி அருங்காட்சியகத்துல பார்த்தது ரசிகர்களால் எடுக்கப்பட்டிருக்கு. கீழடி என்பது தமிழரின் வரலாற்று அடையாளம். தமிழர்கள் 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு நாகரிகத்தை உருவாக்கி ஒரு கல்வியையும் ஒரு பண்பாட்டையும் வளர்த்திருந்தாங்க என்பதை நிரூபிக்கும் ஒரு இடம் தான் அந்த கீழடி. அத்தனை பண்டைய தமிழர்களின் பெருமையை உணர்த்தும் அந்த இடம். அங்கு அவருடைய மனைவி மற்றும் மகளுடன் சென்றிருந்தது சிவகார்த்திகேயனுக்கு அவருடைய ரசிகர்களுக்கும் பெருமை நாங்க சொல்றோம். இந்திய நடிகர்கள் மிக யாரும் பிஸியான ஒரு ஷெட்யூல்ல அவங்க வரலாற்று இடங்களுக்கு நேரம் கொடுப்பது கொஞ்சம் அரிது, ஒரு ரேர். ஆனா சிவகார்த்திகேயன் தனது முயற்சியால் குடும்பத்துடன் இப்படி ஒரு இடத்துக்கு சென்றிருப்பது அவரின் பார்வையும் மதிப்பையும் கொஞ்சம் அதிகமா காட்டுதுன்னு சொல்லலாம். கீழடியை பற்றி அவரது மகளும் கற்றுக்கொள்வது, அவங்க வாரிசுகளும் ஒரு அருமையான கல்வின்னு சொல்லலாம். இந்த புகைப்படங்கள் தான் இப்ப ரீசென்ட் டைம்ல சோசியல் மீடியா ட்ரெண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அதன் பின்னணியை குறித்து யோசிக்க வேண்டும். சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் அவரை ஒரு காமெடி ஹீரோவா மட்டுமில்ல, ஒரு ரோல் மாடலாக பார்க்கறாங்க. குடும்பத்தை மதிப்பது, வரலாற்றை போற்றுவது, இதுதான் தமிழின் கலாச்சாரம் என்று அவர் அப்பப்ப நிரூபிச்சு காட்டாரு. அதை இயல்பாகவே பின்பற்றும் அந்த ஹீரோ நிச்சயம் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி. அவரை வைத்து எத்தனை விஷயங்களை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும், நம்முடைய பிள்ளைகளும் கற்றுக்கொள்ள வைக்கலாம் என்பதை அவர் ஒரு சிறந்த இன்ஸ்பிரேஷன் காட்டிக்கொள்றார். இது அவருடைய அடுத்த படங்கள் மாதிரியான அப்டேட் இல்ல காய்ஸ், ஆனா இது ஒரு முக்கியமான விஷயம். சிறுவர்களும் பெரியவர்களும் குடும்பஸ்தர்களும் இந்த இடங்களை சென்று பார்வையிட வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழரின் பண்பாட்டை, தம்முடைய கலாச்சாரத்தை எல்லாரும் அறியணும். இப்ப வர ஜெனரேஷன்ல எல்லாரும் சில விஷயங்கள் மறந்துட்டு போறாங்க. ஆனா நம்முடைய மொழி தமிழ், அதை மறக்க கூடாது. அதுதான் சிவகார்த்திகேயன் அப்பப்ப எங்களுக்கு நினைவூட்டுறாரு. சிவாவின் வாழ்க்கை, அவரது சிம்பிள் வாழ்க்கை முறை நம் அனைவருக்கும் ஒரு உதாரணம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சினிமா ஹீரோ மட்டுமல்லாம ஒரு குடும்ப மனிதனாகவும் ஒரு கலாச்சாரம் மதிக்கும் ஒரு நபராகவும் சிவகார்த்திகேயன் நமக்கிடையே ஒரு இடத்தை பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். கன்ஃபார்ம் இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல இன்னும் ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், மனதுக்கு நெருக்கமான கதையில் உங்க ஸ்பீக்கர் சேனல்ல வரும். மறக்காம ஸ்பீக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். பாய்.